ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் 10:19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை கடந்த ஒரு மாதம் முழுவதும் கிருபையாய் தேவ சமூகத்திலே தொடர்ந்து அமர்ந்திருந்து செபிக்க வைத்தார். கடந்த மாத முடிவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்தினார். திடன்கொள். ஆமே, நாம் திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் திடன் கொள்ள தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை திடனற்றவர்களாய் மாற்ற பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சிக்கிறான், போராடுகிறான். இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை திடனற்று போக வேண்டும், திடனற்று போக வேண்டும். இது பிசாசினுடைய தந்திரம், இது பிசாசினுடைய சூழ்ச்சி. ஆமென். எனவேதான் வேதத்திலே பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆமென், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அப்படியே வீக்கா இருக்கிறாங்க. எவ்வளவு துணிந்து நிற்கிறாங்களோ அப்படி அதற்கு மாற சோர்ந்து போய் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு தைரியமாலாம் எதிர்த்து நின்றாங்களோ அப்படியே மாற பயந்து போய் உட்கார்ந்ததெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரம். எந்த விதத்திலாவது இவன் திடப்படக்கூடாது, இவன் பலப்படக்கூடாது. சத்துருவினுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? அவனை மேற்கொள்ளணும். எனவேதான் தாவீது எப்படி ஜெபிக்கிறார்னா, அவனை மேற்கொண்டேன் என்று என் சத்துரு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. ஆமே, விரோதமா எழும்புறவங்க எழும்பட்டும். ஆமே, அவங்க என்ன திட்டம் போடட்டும். ஆனா அவனை மேற்கொண்டேன் என்று என் சத்துரு சொல்லிடக்கூடாது. அவனை மேற்கொண்டேன் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே, நாம் திடனற்று போகிற இடத்துல சத்துரு வந்து நிற்கிறான். நாம் திடனற்று போகிற இடத்துல சத்துருவின் சத்தம் ஓங்கி இருக்கிறது. நாம் திடனற்று போகிற இடத்துல சத்துருவின் கை பலக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் திடப்பட வேண்டும். அப்படி எல்லாரும் திடப்பட முடியலையா, அந்த குடும்பத்தில் தேவன் சிலரிடத்துல உணர்த்துவார், சில காரியங்களை உணர்த்துவார். உடனே நாமும் மற்றவர்களைப் போல நம்ம வீட்டில் அசதியா இருப்போமானால் நம் வீட்டில் சத்ருவின் கை பலக்கும் ஓங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு தேவ பிள்ளைகள் இன்று பேசப்படுகிற வார்த்தையை நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் திடப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த நாளில் அந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த இடத்துல நாம் திடனற்று போகிறோமோ அந்த இடத்துல சத்துரு வந்து நிற்கிறான். ஆமென். இஸ்ரவேலரோடு பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வரும்போது பெலிஸ்தியர் நடுவிலே உயரமான ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் தான் கோலியாத். 1 சாமுவேல் 18வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 8 முதல் வாசியங்கள் வேகமாக. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். சாரி, 17வது அதிகாரம் 8 முதல். 1 சாமுவேல் 17:8. அவன் வந்து நின்று சேனைகளை பார்த்து சத்தமிட்டு அவன் சத்தமிடுகிறான். 10வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைக்கு நிந்தித்தேன் அப்படிங்கிறான். ஒரு நாள் செய்கிறான் ஒரு காரியத்தை. அவன் இஸ்ரவேலர் எல்லாரை விட அவன் உயரமானவன். பெலிஸ்தியர் தங்களிலும் உயரமான ஒருத்தனை முன்னிறுத்துறாங்க. ஒரு நாள்ல நீ போய் இவனை நிறுத்தி பார்ப்போம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை வந்து நிறுத்துறாங்க. நான் இன்றைய தினம், நான் இன்னும் 40 நாள் நிந்திப்பேன் சொல்லல, நான் இன்றைய தினம் நிந்தித்தேன் என்றார்கள். இதை கேட்டதும் இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த பயத்தை அவன் யூஸ் பண்ணி 40 டேஸ் நிற்கிறான். 16வது வசனத்தை வாசிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். 40 நாள் அங்க ஸ்பெஷல் மீட்டிங்கா இல்ல, ஒரு நாள் நின்று பார்த்தான், போராடி பார்த்தான், ரிசல்ட்டை பார்க்கிறான்.
இவன் திடப்படுகிறானா திடனற்று போகிறானா? திடனற்று போவானால் இதையே கண்டினியூ பண்ணுவோம். ஆமென். ஒரு தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் பிரச்சனைய 40 நாளா இழுக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் திடனற்று இருப்பது. இஸ்ரவேலருக்கு இது 40 நாள் பிரச்சனை, தாவீதுக்கு இது ஒரு நாள் பிரச்சனை. திடனற்றவர்களுக்கு இது நெடுநாள் பிரச்சனை, திடப்படுகிறவனுக்கு இது ஒரு நாள் பிரச்சனை. போராடுகிறான் சத்துரு, பலவீனத்தை கொண்டு வருகிறான், நெருக்கத்தை கொண்டு வருகிறான், பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஒரு நாள் பிரச்சனையா நெடுநாள் பிரச்சனையா? தீர்மானம் நம்ம கையில் இருக்கு. நான் இன்றைய தினம் நான் நிந்தித்தேன் சொல்றான். அதை கேட்டதும் இவங்க எல்லாம் ஓடுறாங்க. அதை பயன்படுத்தி 40 நாள். ஏன் 40 நாள்? கோலியாத் பிளான் போட்டானா இல்ல பெலிஸ்தியர் பிளான் பண்ணாங்களா? இல்ல. ஏன்னா 41வது நாள் நம்ம அண்ணன் தாவீது வந்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் திடப்படுத்தப்பட்டவன் வருகிறார். ஆமென். பல நேரத்தில் தேவன் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். தாவீது காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் அவனை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜீசஸ். வெளியே தெரிகிற மாதிரி 7 சகோதரர்கள் நிக்கிறாங்க. ஆமென். வெளியே தெரியாம ஒருத்தன் உள்ள இருக்கிறான். ஆமென். நம்ம வீட்டுல நாம சந்திக்கிற பிரச்சனை, அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை பிசாசானவன் பயன்படுத்த விரும்புகிறதுனால அவன் நம்மை திடனற்று போக பண்ண என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் தோல்வி என நம்மை விட அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஏன்னா நம்மளை விட பைபிள் யாருக்கு நிறைய தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவன் வசனத்தை வச்சு நம்மளை வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம். நம்ம வசனத்தை வச்சு அவனை விரட்டணும். நமக்கு வசனம் தெரியலன்னா அவன் வசனத்தை வச்சு நேர மேல கொண்டு போய் நிறுத்திட்டு, பைபிள்ல சொல்லி இருக்குல்ல, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உடனே ஆமேன் சொல்லிட்டு ஆமேன் கேட்ட சொல்லும். ஆண்டவர் என்கிட்ட வசனம் சொன்னார், வசனத்தின்படிதான் செஞ்சேன். வசன எப்படிங்க வசனம் கிடைச்சது? அது இப்படி எடுத்தேன். ஹல்லேலூயா. என்ன அமைதியாயிட்டீங்க? கேட்கலாம். இப்படி எடுக்கக்கூடாதா? இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வசனம் தெரிஞ்சிருக்கணும். எடுக்கிறது தப்பு கிடையாது, வசனம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி வசனம் தெரியணும்? ஆமே. ஒன்று கீழே குதித்த கர்த்தர் தாங்குவார்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் போது வசனம் தெரிஞ்சிருக்கணும். என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை. வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தம் மட்டும்தான் தெரியுது, சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் தெரியல. அதனால தான் தேடி வாசியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை எடுக்கிறதுக்காக இதை திறக்க கூடாது, ஒவ்வொன்றா எடுப்பதற்காக இதை திறக்கணும். ஹல்லேலூயா. மன்னாவை ஒவ்வொன்னா பொறுக்கி எடுக்கிறாங்க, ஒவ்வொன்னா, ஒன்னு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருவின் சூழ்ச்சியை அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய எண்ணம் என்ன? இஸ்ரவேலில் எகிப்தில் இருந்தபோது எகிப்தியனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? யாத்திராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆமென். நம்முடைய பகைஞரோட கூட அவர்கள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணக்கூடாது. அவன் பிசாசினுடைய ஆமென் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குது தெரியுமா? இவன் நம்மளை எதிர்த்து விடக்கூடாது, எதிர்த்து விடக்கூடாது. எதிர்க்காம எப்படிதான் எதிர்க்க முடிகிறது? பிசாசை எதிர்க்கிறதுக்கு வேதம் காண்பிக்கிற பெஸ்ட் வே
ஜெபம். ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம். ஹல்லேலூயா. நான் எதிர்க்கணும்னா நான் ஜெபிக்கணும். ஆமென். என் ஜெபத்துக்கு 4 பேரை உதவி கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா நான் ஜெபிக்காம உதவி கேட்கிறேன் தெரியுமா, அது தப்பு. ஆமென். நான் ஜெபம் பண்ண மாட்டேனா ஆனா எனக்காக 4 பேர் ஜெபம் பண்ணணுமா? நான் ஜெபம் பண்ண மாட்டேனா ஆனா எனக்காக சபையில ஜெபம் பண்ணணுமா? நாம எதிர்க்கணும். எதிர்க்க திராணி உள்ளவர்களாகணும். ஜெபம் மிக மிக அவசியம். எனவே அவன் என்ன செய்கிறான், எதிர்க்காதபடிக்கு அங்க என்ன நடக்குதுன்னா வேலையை அதிகமாக்கிட்டான். வேலையை அதிகமாக்கி ஒடுக்க ஆரம்பிக்கிறான். வேலை கடின நிமித்தம் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை அதிகமாக்கி ஒடுக்கி அவனை இவன் எதிர்த்திடக்கூடாது. அவ்வளவுதான். இவன் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு இல்லை, இவன் எதிர்த்திடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மால ஜெபத்துல போராட முடியவில்லை என்றால் பிசாசானவன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில உள்ளே நுழைந்து நம்மளை டம்மியாக்கிட்டான் என்று அர்த்தம். இன்னைக்கு ஆமீன்லாம் கொஞ்சம் குறையும்னு தெரியும். ஆனா கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் திடப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு போராட முடியணும். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி ஆண்டவர் சொல்லிட்டார். வேற ஆப்ஷன் கிடையாது, வேற வே கிடையாது. ஜெபத்துல போராடணும். ஆமென். பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? இவன் எதிர்த்திடக்கூடாது. அவனை அதிகமா இஸ்ரவேலரை ஒடுக்க பார்க்கிறான். அடுத்து பாருங்கள், 1 சாமுவேல் 13:19 பெலிஸ்தியருடைய தந்திரத்தை பாருங்கள். 13:19 எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லி இருக்கிறாங்க. பட்டயங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் உண்டு பண்ணுகிறவன், பட்டயத்தை உண்டு பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. ஒரு கொல்லன் அகப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை தேவன் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். ஆமே. 4 பேர் வேலைக்கு போறாங்க, உங்களை வீட்டில் வச்சிருக்கிறான்னா ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக. ஆமென். அவன் பெலிஸ்தீனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பட்டயம் இல்லாம பார்த்துக்கணும். பட்டயங்களை ஈட்டிய உண்டு பண்ணுகிற யாரும் இங்க இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெபிக்கிறவங்களை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஆமென். யார் ஜெபம் பண்றாங்க, யார் வசனத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, யார் விசுவாசத்துல வளர்றாங்க, இந்த வீட்டுல இப்படிதான் பிசாசு ஸ்ட்ராங்கா பாக்குறது. நம்ம எப்படி பார்க்கிறோம்? யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க, யார் கார் வச்சிருக்கிறாங்க, யார் தோட்டம் வச்சிருக்கிறாங்க, நாம இப்படி பார்க்கிறோம். பிசாசுக்கு அதுல ஒரு மேட்டரே கிடையாது. அவன் எப்படி பார்க்கறான்? இந்த வீட்டுல யார் நல்ல ஜெபம் பண்றாங்க, யாமே நாமே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, ஆமே இந்த வீட்டுல யார் அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்றாங்க, அவன் இருக்கக்கூடாது. அவங்கள தான் டார்கெட் பண்றான். இது பெலிஸ்தீனுடைய தந்திரம். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. தேசத்தில் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்கள். 20வது வசனம். இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொள்ளு விரும்புகளையும் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தியர் இடத்துக்கு போனோம். அதுதான் அவனுடைய நோக்கம். அவங்க ஒரு காரியத்துக்காக என்கிட்ட வரணும், அவங்களே செஞ்சிடக்கூடாது. எனவே இஸ்ரவேல் இருக்கிற ஆமென் ஒரு கொல்லனை கூட அவன் இருக்கக்கூடாது. ஆமென். பெலிஸ்தீனுடைய டார்கெட்ல என்ன தெரியுமா? ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லன் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாராம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். மோசே இருக்கக்கூடாது. மோசே இருக்கக்கூடாதுன்னு தான் பார்வோனுடைய தந்திரம். அவன் பிறக்கும் போதே அவனை கொல்ல வகை தேடுகிறான்.
40வது வயசுல கொல்ல பார்க்கிறான், அதன் பிறகும் கொல்ல பார்க்கிறான். இல்ல, ஆமென். அப்படி ஒரு தாசனை கர்த்தர் எழுப்புகிறார். எனவேதான் தேவ பிள்ளைகள் அதிகமாக ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமென். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆமென் ஆயுதங்களை உண்டாக்குகிற கொல்லனை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் அது? நீங்க தான். நீங்க தான். நீங்க உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலைன்னா அவங்க பட்டயம் இல்லாம ஆயுதம் இல்லாம நிப்பாங்க. எனவே கர்த்தர் பெலிஸ்தியன் என்ன செய்கிறானா, இவன் உண்டு பண்ணிடக்கூடாது, நீங்க சும்மா இருங்க, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் போராட்டம்? ஏன்னா நீ தான் அவனை அட்டாக் பண்ற ஆயுதத்தை உண்டாக்கிட்டு இருக்கிற. நீ முழங்கால் போடும்போது அவன் நடுங்குறான், நீ வசனத்தை எடுத்து விசுவாச அறிக்கை செய்யும் போது அவன் நடுங்குறான். ஆமென். அவன் ஆயுதத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை. அப்ப ஏதோ ஒரு ஐட்டம் உள்ள எங்கேயோ. அதனால என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணிருக்கீங்க சிஸ்டர்? இனி ஜெபிக்க கூடாது என்று. அப்போ நீங்க 3 பேருக்கு சமைக்கிறீங்களா? 4 பேருக்கா சேர்த்து? ஏன்னா உள்ள ஒரு ஆள் எங்கேயோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று இத்தனை நாட்கள் அந்த தெருவிலிருந்து என்னெல்லாமோ சொல்லி பிச்சை கேட்டான். ஒருத்தர் தடுத்தாங்களா? இல்ல. எப்பொழுது அவர் நாமத்தை கூப்பிட ஆரம்பிக்கிறானோ அப்போ தடுக்கிறான். ஏய் சத்தமிடாத, சத்தமிட. அவன் பார்த்துட்டா. ஆமே, எனக்கு சொல்யூஷன் இதுலதான் இருக்குது. முன்பை விட அதிகமாய் கூப்பிட்டான். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு நின்றாராம். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் சொல்லும்போது நிக்கல, தடை வந்தும் தடையை தாண்டி சத்தம் போட்டான். பாத்தீங்களா? அங்க நிக்கிறார். ஒரு ஜெபிக்கும் போது வேற டெய்லி. ஆமா, இதுக்கு முன்னாடி தடை வந்திருந்த அந்த தெருவில் இருந்து பிச்சை கட்டிருப்பானா? இல்ல. எத்தனை பேரை கூப்பிட்டு இருப்பான் இப்படி, ஐயா, சாமி, அப்பா, என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டுருப்பான். யாரும் தடுக்கல. தடுத்திருந்து அதுல உட்கார முடியுமா இன்னைக்கு? இல்ல. ஆனா தாவீதின் குமாரனே இயேசுவின் கூட்டம் சத்தமிடாத புரிஞ்சுக்கிட்டான். இதுவரை நான் கூப்பிட்டதுல எனக்கு சொல்யூஷன் இல்லை, இப்போ நான் கூப்பிடுறேன்ல, இதுல ஏதோ இருக்குது. இல்லைன்னா ஏன் இந்த தடை வரணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்ல செபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 30:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க? தாவீதின் குடும்பத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டரிக்கும் போது 30:4 வாசிங்க. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு. இந்த அமலேக்கியன் என்ன பார்க்கறான்னா, இவன் பலன் இல்லாமல் போகணும். இந்த பிசாசினுடைய தந்திரத்தை தேவ பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். இவன் நம்மளை எதிர்த்திடக்கூடாது. ஆமென். ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லன் காணப்படக்கூடாது. இவன் பலன் இல்லாமல் போகணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். கர்த்தர் உணர்த்துவார் பாருங்க சில காரியங்களை. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னே தேவன் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ வார்த்தையின் மூலமாகவோ அல்லது ஆவியில உணர்த்தும் போது பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த காரியத்தை குறித்து நமக்கு எப்படியாவது அவங்கள அதை ஸ்டாப் பண்ணணும்னே நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் தேவன் உணர்த்தும் போது ஆமென், உடனே முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முழங்கால். ஒரு காரியத்தை ஆவியில தேவன் உணர்த்துறார், சொப்பனத்துல தேவன் முதல்ல ஜெபம் தான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லணுமா அதெல்லாம் 2வது காரியம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஜெபம். சில காரியங்களை ரொம்ப ஆவியில உணர்த்துவார். வீட்டில் ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆண்டவரே எப்படியாவது பிளஸ் பண்ணுங்க. ஆனால் ஸ்பிரிட்ல வந்து பயங்கர போராட்டமா இருக்கும். அப்போ நமக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு அடுத்து நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது.
அடுத்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே இது என்ன போராட்டம் ஆண்டவரே, ஆண்டவர் இதுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஆண்டவரே. தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துவார். முதல்ல என்ன உணர்த்துவார்னா, இது தேவ சித்தமா இல்லையா என்பதை உணர்த்துவார். ஆமென். தேவ சித்தம் என்பது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன உணர்த்துவானா, இதுக்கு விரோதமாய் இந்த போராட்டம் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, நீ கடிந்து ஜெபம் பண்ணு. கடந்த 5 days ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்கில் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள், பல நாட்களாய் பல போராட்டங்கள், பல பலவீனங்கள். ட்ரீட் பண்ணி பார்த்தாச்சு, சுகம் இல்லை. ஆனால் வியாதிக்கு குறவே இல்லை. அப்பொழுது தேவ சமூகத்தில் இருந்து அந்த 5 daysல ஒன்று அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனம் காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அதை காண்பித்து கொடுக்கும்போது இப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, போராடி ஜெபம் பண்றாங்க. போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கினி இறங்கி அதை அப்படியே சுட்டெரிக்கிறதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். தேவன் சில நேரத்தில் இப்படி எல்லாம் காட்டி தரும்போது, ஐயோ அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா பாஸ்டர், அதாவது என்ன பயம் காட்டுறாங்க, அவங்க உங்களுக்கும் ஒருவேளை ஆண்டவர் காட்டுறாரா? ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒன்றை காண்பிக்கிறார் என்றால், ஆமென், தேவன் அதுல ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பலன் இல்லாமல் போக பண்ண பார்க்கிறான். நெகேமியா 4வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே சன்பலாத் தொபியா என்பவர்கள் என்ன செய்கிறார்கள், எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி யுத்தம் பண்ண தடுக்கணும். இவனை தடுக்கணும், இவன் வளரக்கூடாது, எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு பண்ணினார்கள். இதுதான் பிசாசின் சூழ்ச்சி. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இப்படி ஒரு காரியம் இருப்பது தேவன் உணர்த்துகிறார், தேவன் காண்பிக்கிறார். உன் மேல எரிச்சலா இருக்கிறாங்க, நீ வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்படக்கூடாது என்பதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ அசதியா இருக்காதே, நீ அசதியா இருக்காதே. ஆமென். பேதுரு கிட்ட சொல்றார், பேதுருவே, பிசாசானவன் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, அசதியா இருக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 2 விதங்களிலும் பேசுவார். ஒன்று தேவன் செய்ய போகிற காரியத்தையும் கர்த்தர் காண்பித்து தருவார். இன்னொன்று பிசாசானவன் அவன் என்ன செய்ய நினைக்கிறான் என்பதையும் கர்த்தர் காண்பித்து தருவார். ஆமென். செய்ய போகிற காரியத்தை தேவன் காண்பித்து தருவது எதற்கென்றால், விசுவாசித்து முன்னேற லக்கு மாறாது இருக்க கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். நம்முடைய போக்கஸ் அதுல தான் இருக்கணும். ஆமென். பிசாசானவன் செய்ய நினைக்கிற காரியத்தை காண்பித்து தருவது எதற்கென்றால், தேவ சமூகத்திலிருந்து போராடி அதை மேற்கொள்ள. இந்த 2 காரியத்திலையும் ஒரு தேவ பிள்ளை அசதியா இருந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் இப்படி செய்வார்னு சொல்லிட்டு அசதியா இருந்துடக்கூடாது. ஆமென். பிசாசானவன் இப்படி செய்ய நினைக்கிறானே சொல்லிட்டு தளர்ந்துடக்கூடாது. நாம் தளர்ந்து போனால் நம்மால பலனை காண முடியாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆமென். ஏன் பெலிஸ்தியர் இப்படி பண்றாங்க, ஏன் எகிப்தியர் இப்படி பண்றாங்க, ஏன் அமலேக்கியர் இப்படி பண்றாங்க, ஏன் சன்பலாத் தொபியாவும் இப்படி பண்றாங்க? பதில் ஒண்ணுதான். யாருக்கு விரோதமா பண்றாங்க பாருங்க, அவங்கள் அனைவருமே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்றாங்க, ஏன் என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் நான் ஏதாவது செஞ்சா மட்டும் எதிர்க்கிறாங்க? ஒரு தேவ பிள்ளை இந்த நாளிலே கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா?
சபையே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை மறந்து விடாதே. எனவே இந்த நாளிலே கர்த்தர் தருகிற செய்தி இதுதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை திடப்படுத்துவதிலே தேவன் கவனமாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு இப்படி பேசுகிறார். மோசேயின் இடத்துல பேசுகிற வார்த்தை உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து. நல்ல கவனமா கேளுங்க. அங்க நடந்த பிரச்சனை தெரியும். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை பரீட்சை பார்த்து, ஆமா இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்து ஒருவனும் நான் வாக்கு பண்ணி அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். மோசே கிட்ட சொல்ற, மோசே நீயும் அங்க போக மாட்ட. மோசையை குறித்த தேவ திட்டம் வேற. மோசையை கர்த்தர் போக மாட்டேன்னு சொன்னது மோசையை பனிஷ் பண்ணது கிடையாது, மோசையை தண்டித்தது கிடையாது. மோசையை தண்டித்திருப்பார் என்றால் கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ணியிருக்க மாட்டார். சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்து கிடைக்காமல் போகிறதை தண்டனையாய் பார்க்க கூடாது. தேவன் இதுவரை தான் வச்சிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தாவீதுக்கு ஆசை, என் பிள்ளை ஆலயத்தை கட்டணும்னு இல்லை, நான் கட்டணும்னு ஆசை. அந்த ஆசையில தாவீது கிடைத்ததெல்லாம் சேர்த்து 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 வச்சிருந்தார். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல தாவீதே, உன் பையன் கட்டுவான், நீ வந்துரு அப்படின்ட்டார். ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டம் எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல இருக்கும்னு கிடையாது. அது தேவனுடைய சிநேகிதனான மோசே சாதாரணமானவர் கிடையாது. தேவனுடைய சாயலை கண்டவன், தேவனுடைய முகமுகமாய் பேசுகிறவன். எனவே அதை மோசைக்கு தேவன் கொடுத்த தண்டனையாய் பார்க்க கூடாது. ஆமென். அப்படி தண்டித்திருப்பார் என்றால் மறுரூபமானாரே இயேசு, அப்பொழுது மோசையை பக்கத்தில் நிற்க வச்சிருக்க மாட்டார். ஆமென். சில ஆசை இங்கே நிறைவேறவில்லையா, அந்த ஆசை மகிமையில நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். யோசுவா அதற்குள்ளே பிரவேசிப்பான். அப்ப என்னை தேவன் பார்க்கிறார், எனக்கான வாசலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதை சொல்லுகிறார், இவன் அதற்குள்ளே பிரவேசிப்பான். இவன் அதற்குள்ளே பிரவேசிக்க மோசே கிட்ட என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை திடப்படுத்து. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எனக்கு ஒரு வாசல் இருக்கிறது, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அதுக்கான காலம் இருக்கிறது. ஆனால் நான் அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் திடப்பட வேண்டியது அவசியம். ஆமென். எனக்கு வாசல் இருக்கிறது, எனக்கான சுதந்திரம் இருக்கிறது, அதை தேவன் சொல்லுகிறாரே, அதுதான் எனக்கான ரேமா, எனக்கான வாக்குத்தத்தம். அதை நான் சுதந்திரிக்க நான் திடப்பட வேண்டியது அவசியம். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவை திடப்படுத்து. கடந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை, அவன் எல்லாம் பேச டைம் இருக்குமா தெரியல, ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி செபிக்கிறேன். யோசுவாவின் வாழ்க்கையில இந்த வார்த்தை நீங்க திரும்ப ஒரு விஷயம் கூட வாசிங்க. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவாவை திடப்படுத்து. உனக்கு முன்பாக நிற்கிற யோசுவாவை திடப்படுத்து. யோசுவா யாருக்கு முன்னாடி நிற்கிறார்? மோசைக்கு முன்னாடி நிற்கிறார். கர்த்தருடைய திட்டம் என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல மோசைய எடுக்கிறது. மோசையை எடுத்தா யோசுவாவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. யோசுவா அமலேக்கோடு யுத்தம் பண்ண காரணம் என்ன? மோசே இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பர்வதத்துக்கு மோசே மலை மேல ஏறி போகும்போது, ஆமென், பர்வதத்துக்கும் இஸ்ரவேல் பாளையத்துக்கும் இடையிலே யோசுவா நிக்க காரணம் என்ன? மோசே இருக்கிறார். எல்லாரும் அவங்கவங்க கூடார வாசல்ல இருக்கும்போது, ஆமென், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாதிருக்க காரணம் என்ன? மோசே இருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் என்ன? மோசே இன்னும் கொஞ்ச நாள்ல எடுக்க போகிறார்.
யோசுவாவை குறித்த திட்டம் என்ன? யோசுவா அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார். அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா யோசுவா என்ன செய்யணும்? திடப்படணும். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் மோசே இல்லைன்னா இந்த யோசுவா திடனற்று போவான் என்பது தெரியும், தெரியும். ஆமென். நான் எதிலே பலப்படுவேன் என்றும் நான் எதிலே பலவீனப்படுவேன் என்றும் என் தேவனுக்கு தெரியும். தெரிந்துதான் இடைபடுகிறார், தெரிந்துதான் நடத்துகிறார், தெரிந்துதான் பேசுகிறார். ஏதோ பேசணும்னு அவர் பேசலப்பா. உன்னை தெரியும் அவருக்கு, உன் ஸ்ட்ரெங்த் அவருக்கு தெரியும், உன் வீக்னஸ் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறார். ஒரு வார்த்தையை சும்மா தராரு நினைக்கிறியா? சும்மா ஐயோ சண்டே வந்துட்டாங்க ஏதோ பேசணும், பேசி கொஞ்சம் கையை தட்டு வாங்கி அப்படி சும்மா தராரு நினைக்கிறியா? தெரிந்து பேசுகிறார். நீ எதை பார்த்து பலப்படுறேன்னு அவருக்கு தெரியும். எது உன் பலம் என்றும் அவருக்கு தெரியும், எது உன் பலவீனம் என்றும் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துதான் பேசுகிறார். ஆமென். என்னை அறிந்து என்னோடு பேசுகிறவர். ஆமென். யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல. மோசே கிட்ட சொல்ல, அவனை திடப்படுத்து, அவனை திடப்படுத்து, அவனை திடப்படுத்து. ஹல்லேலூயா. 2016 நவம்பர் 21 எங்க அப்பா மரணம், ஓட்டத்தை முடித்து மகிமையில பிரவேசித்தார். அந்த ஜனவரியிலிருந்து கர்த்தர் என்னை திடப்படுத்திட்டு இருந்தார். எனக்கு புரியல, பேசிட்டே இருந்தார். முதல்ல பேசின வார்த்தை, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத அப்படின்னார். நான் கூட இருக்கிறேன். ஆமென். அடுத்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா நின்று கதறான். அந்த வார்த்தையை காண்பிக்கிறார். எலிசா யாரை தேடுறான் பாரு, எலியாவை தேடல, எலியாவின் தேவனை தேடுறான். அடுத்து கர்த்தர் யோசுவா 1வது அதிகாரத்திலிருந்து அதிகமா பேசிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியல, ஆனா என் தகப்பனார் மரித்த அந்த செகண்ட்ல இருந்து என்ன புதுசா எதுவுமே பேசல, பேசினதை திரும்ப நினைவுபடுத்திட்டே இருந்தார். ஓகே, இதுக்கு தான் ஆண்டவர் பேசினாரா? ஆமென். ஏன்னா என் தகப்பனார் மரித்த போது சர்ச்சிலேருந்து ஒரு அங்கிள் வந்தாங்க. அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து அழுத போது நான் கதறி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சின்ன பிள்ளை அப்படின்னேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தான் நான் 1 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. கர்த்தர் திடப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். இங்கே யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்துகிறார். நீ அவனை திடப்படுத்து, அவனை திடப்படுத்து, அவனை திடப்படுத்து. ஆமென். இந்த பூமியில இருக்கிற எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விலகும். அதை பார்த்து நீ திடனற்ற கூடாது, நீ திடனற்ற கூடாது. நீ திடப்படணும். நீ அவனை திடப்படுத்து. எப்படி ஆண்டவரை திடப்படுத்தும்படிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் உபாகமம் 31 7 8 வசனங்கள். 31வது அதிகாரம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே அழைத்துக் கொண்டு போய் 8வது வசனம், கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர். இப்ப யோசுவா யாருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறா? யாருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறாரு? உனக்கு முன் கர்த்தர் பார்க்கிறார். யோசுவாவுடைய ஸ்ட்ரெங்தா யார பார்க்கிறான்னா, யோசுவா மோசையை பார்க்கிறான். யோசுவா தன்னுடைய ஸ்ட்ரெங்தா தன்னுடைய பலமா யார பார்க்கிறானா? யோசுவா மோசையை பார்த்துட்டு இருக்கிறான். நாம எதை பார்க்கிறோம் அவருக்கு தெரியும். நம்ம ஆரோக்கியத்தை நம்முடைய ஸ்ட்ரெங்தா பார்க்கிறோமா அவருக்கு தெரியும். இல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ் பார்க்கிறோமா, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கிறது, அதை பார்க்கிறோமா? எதை நல்ல கவனிங்க, எதை நாம் நம்முடைய ஸ்ட்ரெங்தா பார்க்கிறோமோ அதை தான் நாம நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். பாடுவோம், ஏசையா உம்மை தானே என் முன்னே, நல்லா பாடுவோம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீங்க எதை உங்க பலமா பார்க்கிறீங்களோ அதை தான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்க. உனக்கு முன்பாக நிற்கிற யோசுவாவை திடப்படுத்து. ஏன்னா அவன் உன்னை பலனா பார்க்கிறான்.
ஒன்ன திடனாய் பார்க்கிறா. நீ இல்லைன்னு அவனால தாங்க முடியாது. எல்லாரும் கூடாரத்துக்கு போயிட்டாங்க பாத்தியா, அவன் மட்டும் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறான் தெரியுமா? மோசே நீ வரணும். மோசே நீதான் மோசே யோசுவாவுக்கு ஸ்ட்ரென்த், நீதான் மோசே யோசுவாவுக்கு பலன். எல்லாருக்கும் மோசே இல்லைன்னா மீதி எல்லாரும் கூடாரத்துல போய் உக்காந்துருவாங்க. மீதி எல்லாரும் புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாட எழும்பினார்கள். யோசுவாவுக்கு சாப்பிட கூட முடியாது. யோசுவாவுக்கு அப்படியெல்லாம் விளையாட முடியாது, அப்படியெல்லாம் ஜாலியா இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த்தே மோசே நீதான். ஆனா மோசே நீ போயிட்டேன்னா அவன் தளர்ந்துருவான். அவன் தளர்ந்துட்டானா அவனை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அவனை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா திடப்படுத்து. எப்படி ஆண்டவரை திடப்படுத்த? மோசைய வச்சிருக்கிற இடத்துல நான் நிக்கிறேன்னு சொல்லு, நான் நிக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் தாமே சபலபதரா ஏமரா கபலரா ரிபாலரா. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு பெற்றோரே, உங்க பிள்ளைங்களை சின்ன வயசுல திடப்படுத்துங்கள், திடப்படுத்துங்கள், திடப்படுத்துங்கள். பிள்ளைங்க நம்மளை பார்க்கிற இடத்துல கர்த்தரை பார்த்து பழகட்டும், கர்த்தரை பார்த்து பழகட்டும். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் காண கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க நம்மை சார்ந்திருப்பதை விட நாம் ஒருவரை சார்ந்திருக்கிறோமே, அவரை சார்ந்திருப்பது எவ்வளவு அவசியம், எவ்வளவு மேன்மை. ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, அவனை திடப்படுத்துப்பா, அவனை திடப்படுத்து, அவனை திடப்படுத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மோசே இல்லாத நாட்களை யோசுவா தன் வாழ்க்கையில கண்டான். மோசே இல்லாத நாட்களை தன் வாழ்க்கையில கண்டான். ஆனால் தேவன் இல்லாத ஒரு நேரத்தை கூட அவன் பார்க்கல. கடைசி வர கர்த்தர் கூடவே இருந்தா. நம்முடைய பிள்ளைங்களும் அப்படியே ஆண்டவர் இல்லாத ஒரு தருணத்தை கூட நம்ம பிள்ளைங்க பார்க்க கூடாது. ஆமென். நீ திடப்படுத்து. எதுக்காக திடப்படுத்தணும்? அவனுக்கான வாசலுக்குள்ள அவன் போகணும். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நீ எதை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறாயோ அதுதான் உன் பலன், உன் பலன். ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால தைரியமா சொல்லுகிறார், நீர் என் பலன். You are my strength, Lord. Hallelujah. ஒரு தேவ பிள்ளையை திடப்பட உன் முன்னாடி நீ எதை வச்சிருக்கிற? ஹalleluya. மோசே இருக்கிறது ஆசீர்வாதம் தான், ஃபேமிலி இருக்கிறது ஆசீர்வாதம் தான், வீடு இருக்கிறது ஆசீர்வாதம் தான், வேலை இருக்கிறது ஆசீர்வாதம் தான், பேங்க்ல பணம் இருக்கிறது ஆசீர்வாதம் தான், சொத்து இருக்கிறது ஆசீர்வாதம் தான், எல்லாம் இருக்கிறது ஆசீர்வாதம் தான். ஆனால் இவைகள் எல்லாம் பூமியிலிருந்து உண்டானவைகள் அல்லவா? இவைகள் எல்லாம் விலகி போகக்கூடியவைகள் அல்லவா? ஹalleluya. நேத்து வளர்ந்த ஆமணக்கு இன்னைக்கு இல்லாம போனதும், நேத்து இருந்த சந்தோஷம் யோனாவுக்கு இல்லாம போயிட்டு. ஆமென். ஒரே நாள்ல சொல்லிட்டான், நான் வாழ்றதை விட சாகதே மேல். ஹalleluya. ஆமா, இப்படிதானங்க நம்ம இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஸ்ட்ரென்த்தா எதை முன்னாடி வச்சிருக்கிறோம்? ஒரு சத்தியத்தை, ஒரு நற்செய்தியை கேளுங்கள். ஒரு வாசல் இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. நீ அதுக்குள்ள போகணும். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் உன்னை விட்டு விலகிட்டாங்களா? சிலர் உன்னை விட்டு அப்புறப்பட்டு போயிட்டாங்களா? தளராத. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹalleluya. கர்த்தர் தாமே. அப்ப எப்படி திடப்படுத்த ஆண்டவரே? மோசே, உன்னை பார்த்த இடத்துல என்ன பார்க்க சொல்லு, என்ன பார்க்க சொல்லு. பிள்ளைங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்கும் போது பிள்ளைங்கிட்ட முதல்ல நீ இதை ஏசப்பாட்ட கேளு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளு. ஆமா, ஏசப்பாக்கு சித்தன்னா என்ன செய்ய வைப்பாங்க. ஹalleluya. ஆமென். திடப்படுத்து. நாம் திடப்படணும், நம்ம கூட இருக்கிறவங்களை திடப்படுத்தணும். நாம எப்படி திடப்படணும் தெரியுமா? கர்த்தரை முன்னாக வைத்து ஆண்டவர் சொல்லணும். ஆமே, உன் பிள்ளை எதுக்கு முன்னாடி நிக்கிறான் தெரியுமா? எதுக்கு முன்னாடி நிக்கிறா தெரியுமா? ஏன் முன்னாடி நிக்கிறான் அப்படி சொல்லணும். ஆமே, மோசே உன் முன்பாக இருக்கிற யோசுவா இல்ல திட்டனட்டு போயிடுவான், தாங்க முடியாது யோசுவாவுக்கு. யோசுவா 1வது அதிகாரத்துல யோசுவா தளர்ந்திருக்கும் போது கர்த்தர் மீண்டும் பேசுகிறார். 5-6 வசனங்களை வாசியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் 3 நாள் வாசிங்க.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி நான் சொன்னபடி நான் சொல்லி இருக்கிறேன், மோசேக்கு சொல்லி இருக்கிறேன், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்திரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் இல்லையா? அது என்ன அர்த்தம்? நமக்கான சுதந்திரத்தை தேவன் எல்லை போட்டு வைத்து விட்டார். எல்லை போடலைனாலதான் யாராவது ஒரு இடத்தை வாங்கி நம்ம முதல்ல என்ன செய்வோம்? செலவோடு செலவா ஒரு எல்லையை போட்டு வச்சிருவோம். ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், அதற்கு எல்லையும் வைத்திருக்கிறார். இனி நான் செய்ய வேண்டியது என்ன? அதற்குள்ளே போகணும், அதை சுதந்திரிக்கணும். அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. 6வது வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. அவ்வளவுதான், நீ திடமனதாயிரு. ஹல்லேலூயா. மோசே இருக்கிறது வரைக்கும் மோசேட்ட சொல்றார், நீ திடப்படுத்தின. ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னை திடப்படுத்துறதுக்கு ஒரு மோசே இல்லையே. ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்கு வேணும்? நானே இருக்கிறேன் உன்னை திடப்படுத்த. நீ பலன் கொண்டு திடமனதாகிற. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்போ யோசுவா ஜனங்க கிட்ட வரும்போது ஜனங்களும் யோசுவா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன? 18வது வசனத்தை வாசிங்க. நீர் எங்களுக்கு கட்டளையிடும். கடைசி வார்த்தை வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார். நீ பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரர். ஆமென். என சுதந்திரம் இருக்கிறது, வாசல் இருக்கிறது, எல்லை இருக்கிறது. எல்லை போட்டு எல்லாம் பார்த்து வச்சுட்டார், ரெடியா வச்சுட்டார். நீ பலப்படு. எப்படி பலப்பட? கர்த்தரை முன்பாகவே, கர்த்தரை முன்பாகவே. கர்த்தர் நடத்துவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, ஆமென். தாலாட்டுவா. ஒரே வார்த்தை, நீ பலன் கொண்டு. இந்த செய்தி ஆக்சுவலா இன்னொரு 1ஆம் தேதி இன்னொரு செய்தி ஆண்டவர் கொடுத்துறாங்க, அது வச்சிருந்தேன். ஆமா, அது ரெடி பண்றதுக்கு தான் நேற்று ஈவினிங் டேவிட்ட வர்ஷிப் நடத்தி சொல்லிட்டு போய் உட்காந்து எழுதும் போது ஆவியானவர் இதே பேசிட்டு இருந்தார். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ திடமனதாயிரு. சிலர் உன்னை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னு தளர்ந்துட்ட. நீ தளர்ந்துட்டேன்னா நான் உனக்கு எல்லை போட்டு வச்சிருக்கிற அந்த நன்மையை நீ என்னைக்கு பார்க்க போற? யோசுவாவே, மோசே பார்க்க வேண்டியதை மோசே பார்த்துட்டான். இனி நீ பார்க்க வேண்டியது நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எலியா பார்க்க வேண்டியதை எலியா பார்த்தாச்சு. எலிசாவை நீ பார்க்க வேண்டியது நீ பார்க்கணும். பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். 2வது தேவன் தாவீதை பலப்படுத்தினதை பாருங்கள். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம், பயப்படாதே. தேவன் திடப்படுத்தும் போது சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னன்னா, ஒன்னு சொல்ல, நான் அவன் கூட இருக்கிறேன். அடுத்து சொல்ல, பயப்படாதே, உனக்கு சமாதானம். ஆண்டவர் இப்படி எல்லாம் வார்த்தைகள் தருகிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, நம்மை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? திடப்படுத்த விரும்புகிறார், திடப்படுத்த விரும்புகிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததனால் நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தாவீதுக்கு வருகிறது. உடனே தாவீது என்ன செய்கிறார்? போய் கேகிலா பட்டணத்தை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்கிறார். ஆண்டவரே, நான் போகலாம் ஆண்டவரே, பெலிஸ்தியரை முறியடித்து அந்த கேகிலாவை ரட்சிக்கலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ போ, நீ ரட்சிப்பாயின்னு சொல்லுகிறார். சொன்னதும் தாவீது தன்னோடு இருந்தவர்கள்ட்ட சொல்லுகிறான். சொல்லும் போது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே
பயப்படுகிறோம். 3வது வசனம், இங்க இருக்கும் போதே நாங்க பயப்படுறோம், அங்க போய் எப்படி நம்மளால செய்ய முடியும், அது இதை விட ரொம்ப மோசமாயிருவேன் சொல்லும் போது கர்த்தர் திரும்ப கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீ போப்பா, நான் பெலிஸ்தீன் கையில ஒப்பு கொடுப்பேன். அப்படியே போய் ஜெயிக்கிறான், கேகிலாவுக்கு நன்மை செய்கிறான். இந்த நன்மை செய்தது நிமித்தம் ஆல்ரெடி தாவீதும் கூட இருந்த 600 பேரும் சவுலுக்கு பயந்து அங்கெங்கேயா ஓடி ஓடி ஒளிச்சிட்டு இருக்கிறாங்க. சவுலும் தேடிட்டே இருக்கிறான். இப்ப கேகிலாவுக்கு நன்மை செய்ததுனால அந்த பட்டணத்தில் தாவீது தங்கி இருக்கிறான். இந்த செய்தி சவுலுக்கு தெரிய வருகிறது. சவுலுக்கு தெரிய வந்ததும் சவுல் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். அதனுடைய 7வது வசனம், தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினாலே அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. இப்ப சவுலை பொறுத்த வரைக்கும் தாவீது எப்படி இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, அடைப்பட்டிருக்கிறான். ஆமென். கண்ணி விரித்த வேடனுக்கு, கண்ணி வைத்திருக்கிற வலை விரித்த வேடனுக்கு அதுல எதை எதிர்பார்த்து வைத்தானோ அது அகப்படும் போது அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற ஆளுக்கு அதுல மீன் அகப்பட்ட அவங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கண்ணி மறைத்து வைத்திருக்கிற வேடனுக்கு பறவை அதில் அகப்பட்டால் அவனுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இத்தனை காலம் தேடி 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 கண் விழித்து தேடி தேடி இருந்த சவுலுக்கு இப்பொழுது சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, ஆமென், இவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததுனால அடைப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் மனுஷரை முற்றுகை போடும்படி கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு அழைத்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்க கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரை, என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியே நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். 11வது வசனம், கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் சொன்னார், அவன் வருவான். கேகிலார் பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க என்ன செய்வாங்க? யார் இந்த கேகிலா பட்டணத்தார்? தாவீதினிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள். தாவீது மட்டும் இல்லைன்னா பெலிஸ்தியர் வந்து இவங்களை இல்லாமல் போக பண்ணியிருப்பாங்க. இப்ப தாவீது என்ன நம்பிக்கையில அங்க இருக்கிறான்னா, நான் இவனுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறேன், நிச்சயமா இவனும் எனக்கு அவனுடைய ஆபத்துல நான் உதவினேன், ஏன் ஆபத்துல அவன் உதவுவான் என்று காத்திருக்கிறான், நம்பி இருக்கிறான். ஆமென். கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல மோசையும் வைக்க கூடாது. கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிற ஒத்தாசையை மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நான் நன்மை செய்ததுனால அவங்கள எனக்கு நன்மை செய்யணும்னு கிடையாது. ஆண்டவர் சொல்றார், சவுல் வருவான். ஆண்டவர் இவ்வளவு காலம் வரல, இப்ப வருவான்னு சொல்றீங்க. இவ்வளவு காலம் நீ ஏன் மறைவில் இருந்த? உன்னதமானவரின் மறைவில் இருந்த, ஏன் நிழல்ல இருந்த? அவன் வந்துட்டான்னா அதனுடைய உத்தரவாதம் எனக்கு. இப்போ நீ யாரிடத்துல தஞ்சம் போயிருக்கிற? கேகிலா பட்டணத்தார். வருவான், வந்துருவான். ஆண்டவரே, அப்படி வந்தாலும் அந்த பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. ஏன் ஆண்டவரே? ஏன்னா அவங்க மனுஷங்க. உனக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டுனா கையை விட்டுருவாங்க. இதுதான் உலகம். இதுக்கு யாரும் விதிவிலக்கும் கிடையாது. நானும் விதிவிலக்கு கிடையாது, நீங்களும் விதிவிலக்கு கிடையாது. ஹெல்ப் பண்றதுனால பாதிப்பு, இவங்களுக்கும் பாதிப்பு, இவங்களுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டுனா அவங்க விட்டுருவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஒண்ணு தாவீது இந்த பதில் எதிர்பார்க்கவில்லை. பல நேரத்தில் நாம இப்படி எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 13வது வசனத்தை வாசியுங்கள்.
தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழுப்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு, அடுத்த வார்த்தையை பாருங்க, போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். ஆமென். எவ்வளவு வேதனை தெரியுமா? இதுக்கு முன்னாடி வர ஒரு லெக்கு இருந்துச்சு. திடனற்றவனுக்கு லெக்கு கிடையாது. அவனுக்கு எங்கதான் போக முடியுமோ அங்கதான் போவான். இல்ல இங்கதான் போவேன், இங்க ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன். எவ்வளவுதான் அவன் தளர்ந்துட்டான். என்ன தளர்ந்துட்டானா, இவங்களுக்கு நான் இவ்வளவு நன்மை செஞ்சோம், அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆமே என்னை கைவிட தானே பாக்குறாங்க, எனக்கு முன்னாடி எப்படியாவது வாசல் அடைக்க தானே பாக்குறேன். இது தாங்க முடியல தாவீதுக்கு. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவுதான் போகிறான். தளர்ந்து போகும்போது ஆமென், தேவன் குறித்த ஸ்தானம்லாம் நம்ம மைண்ட்ல இருக்காது. லோத்த சோதம்ல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 19வது அதிகாரம். வெளியே கொண்டு வரும்போது ஆமென், அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. 17ல இருந்து வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ என்கிறார். அப்படி அல்ல ஆண்டவரே, கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, நான் அங்கே ஓடி போகட்டும், சின்ன ஊர் தானே அப்படி சொல்லும்போது சரி நீ அங்க ஓடிப்போ அப்படிங்கிறான். ஏன்னா தளர்ந்து இருக்கிறான். இவ்வளவு நாள் சோதம்ல இருந்தா திடீர்னு எல்லாம் அழிய போகுது. கர்த்தர் சொல்ற, இங்க பாரு, இங்க எங்கேயுமே இந்த சரௌண்டிங்ஸ்ல நீ இருக்கக்கூடாது, நீ அந்த மலைக்கு போ. இல்ல ஆண்டவரே, முடியாது ஆண்டவரே, இங்க இங்க எங்கேயா போக வேண்டிய இடத்துக்கு, அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு புரியாது. ஆண்டவர் இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறனா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எப்படியாவது இந்த நாளை கடக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அடைக்கலம் யாரிடத்துல தேடுற, ஒத்தாசை யாரிடத்துல எதிர்பார்க்கிற, இது ரெண்டும் ரொம்ப கவனம். யாரை நாம் முன்பாக வைத்திருக்கிறோம் என்பதில் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டுமோ, அதே போல யாரிடத்துல அடைக்கலம் தேடுகிறோம், யாரிடத்துல ஒத்தாசை தேடுகிறோம் என்கிற காரியத்திலையும் ஒரு தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். இப்போ அவங்க போறாங்க. ஆமென். 13வது வசனத்தை வாசிங்க ஒரு விசை கூட. 1 சாமுவேல் 23:13. போகக்கூடிய தூரத்துக்கு போனார்கள். தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி ஓடினான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கேட்கிறான், கேகிலா பட்டணத்தார் ஒப்பு கொடுப்பாங்களா? அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப யார் ஆண்டவரை என்ன சத்துரு கையில விட்டு கொடுக்க மாட்டா. தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை, தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை, தேவன் அவனை. அதனாலதான் கர்த்தருடைய கையில அடங்கிரு. அதனால தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதர். கேகிலா பட்டணத்தார் கையில ஒன்ன கொடுத்துறாத. அவன் கை வலிச்சுன்னா ஒண்ணு அப்படியே சவுல் கையில கொடுத்துருவான். ஆமே, இந்த உலகம் அப்படிதாங்க. ஆமேன். 3 மாசம் தாங்கி கொண்டிருந்த தாய் இனி தாங்க முடியாதுன்றது நைல் நதியில தூக்கி போட்டாங்க மோசைய. ஆமேன். ஆண்டவர் சொன்னா, இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் தாங்குவேன். அவங்க ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா சவுல் அதனாலதான் வெளியே கொண்டு வரார். ஆமென். நம்மை விட்டு கொடுக்காதவர்.
விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையில். வேற எல்லாருமே அப்படிதாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. அதனாலதான் 57 சங்கீதத்தில் சொல்றார் 1 வசனம், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம், நான் நம்முடைய செட்டை நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். அவரை ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் இந்த நாளிலே இயேசு நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தேடுகிற சவுல் கைக்கும் கண்ணிக்கும் நாம தப்ப காரணம் என்ன? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த கேகிலா பட்டணத்திலிருந்து தாவீது பாதுகாக்கப்பட்டானா இருக்குமானால் அவன் ஒரு சங்கீதம் அந்த பட்டணத்தாருக்காக எழுதியிருப்பான். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் கேகிலாவின் துதியை பாடுவார்கள் என்றல்ல. நாம் எல்லாம் நிறைய துதி பாடிட்டு இருக்கிறோம். பாப்பார் ஆண்டவரே, இவங்க கிட்ட இருந்து கிடைக்காது, இவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே, இங்க இருந்த சவுல் வருவானா, அங்க இருந்தாதான் வருவான். நம்ம அடைக்கலாம யார பார்க்கிறோம்? ஒத்தாசை யாரிடத்துல தேடுகிறோம்? பாத்தீங்களா, கேகிலாவை விட்டு போனதும் சவுல் தேடினதை நிறுத்திட்டானா? அனுதினம் ஆன தேடிட்டு இருக்கிறான், அனுதினம். ஆன தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. இப்பொழுது தாவீது ஒரு காட்டில் இருக்கிறான். ஆமென். 15வது வசனத்தை வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் ஒரு காட்டிலே இருந்தான். காட்டில் இருந்தான். எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல காட்டில் இருந்தவன் தான் இவன். அப்படிப்பட்டவனை தேவன் அழைத்து அபிஷேகித்து முத்தமிட்டு அவனை குறித்த மேலான திட்டங்களை எல்லாம் சொல்லி அவன் யுத்தம் பண்ண வச்சு, சிங்கத்து கூட கரடி கூட யுத்தம் பண்ண வச்சு, கோலியாத்து கூட யுத்தம் பண்ண வச்சு, எத்தனை போராட்டங்கள் நெருக்கங்கள், இதையெல்லாம் தாண்டி வந்தோம். திருப்பியும் காடு. ஒன்னும் இல்லாம ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல இருந்து அவன் அழைத்து வந்து ஆமென் அவனை அபிஷேகித்து பல பிரச்சனைகளை தாண்டி, பல யுத்தங்களை தாண்டி, பல நெருக்கங்களை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல கண்ணிகளை தாண்டி செழிப்பான இடத்துல கொண்டு வந்தார்னு இங்க வந்து பார்த்தா திருப்பியும் காடு. அப்படியே திடனற்று இருக்கிறான். இந்த நேரத்துல தான் வேதம் சொல்லுகிறது 16வது வசனம், அப்பொழுது அவன் திடனற்று இருக்கிற அந்த நேரத்துல யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இதே நிலை நம்ம எத்தனை தடவை எவ்வளவு பிரயாசப்பட்டோம். ஆண்டவர் அந்த லெவலை என் வாழ்க்கையில தாண்ட முடியலையா ஆண்டவரே? ஒரு சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வைக்கிறீங்க, திருப்பியும் காடு. கரடி கூட ஃபைட், திருப்பிய காடு. கோலியாத்து கூட ஃபைட், இதோட என் பிரச்சனை முடிஞ்சு அடுத்து ஒரு புது ஆமென் திருப்பியும். 2000 ஃபைட் பண்ண வச்சீங்க, 2001 எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு பார்த்தா திருப்பியும் காடு. 2010 திருப்பியும். ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால ஏன் ஆண்டவரை எழும்ப முடியல? இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றீங்க, வார்த்தையா தந்து தேட்டுறீங்க, ஆமே வார்த்தையை தந்து உயிர்ப்பிக்கிறீங்க. ஆனா நான் எங்க சுத்தினாலும் என்னுடைய ரிசல்ட் என்ன? அதே லெவல்ல இருக்கிறேன். நீங்க ராஜான்னு சொல்றீங்கப்பா, கூட இருக்கிறவங்க அதை சொல்லணும்னா அட்லீஸ்ட் இந்த காட்டுல இருந்து வெளியே வரணும்ல ஆண்டவரே. ஆமே, ஏன்னா நாட்டுக்கு ராஜாவா தான் ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்க, காட்டிலே உட்கார வச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு இதுக்கு எனக்கு யுத்தமே வேண்டாம இருந்திருக்குமே.
இதுக்கு எதுக்கு ஆண்டவரே அழைப்பு, இதுக்கு எதுக்கு ஆண்டவரே திட்டம், இதுக்கு எதுக்கு ஆண்டவரே வார்த்தை, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம். ஆமென். தேவனுக்கு தெரியுங்க. தெரிந்ததுனால கர்த்தர் யோனத்தான் அனுப்புகிறார். ஏன் யோனத்தான் அனுப்புகிறார் தெரியுமா? வேற இந்த இடத்துல வேற யாரையும் அனுப்பாம, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பாம, வேற யாரையும் அனுப்பாம ஏன் யோனத்தான் அனுப்புகிறார் தெரியுமா? ஏன்னா யோனத்தான் தான் தாவீத உயிரை போல நேசித்தவன். உயிரை போல நேசித்தவன். உயிரை போல நேசித்தவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஆமென், நேசம் மரணத்தை விட வலியது. அதுல இருக்கிற பலன் இருக்கு தெரியுமா? அது வேற எதுலயுமே இருக்காது. இந்த இடத்துல யோனத்தான் அனுப்பி தாவீது கையை பிடிச்சு திடப்படுத்தி கர்த்தருக்குள். அதனாலதான் யாபோக்காட்டின் கரையானாலும் சரி, பத்மு தீவானாலும் சரி, அந்த இடத்துல வேற யாரையும் அனுப்பாம உயிராய் நேசிக்கிறவர் அவரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. பழுதாய் கிடந்த என்னை பாவம் நிறைந்த என்னை, காட்டில் இருக்கிற தாவீதினுடைய கையை கர்த்தருக்குள் திடப்படுத்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 17வது வசனம், நீர் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாத, என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார். கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவனை திடப்படுத்த சொல்லப்படுகிற வார்த்தை, அவன் தேடட்டும், ஆனா கண்டுபிடிக்க ஏன் கண்டுபிடிக்க மாட்டாது? ஏன்னா தாவீது உன்னை அவர் கண்டுபிடிச்சிட்டார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். ஆமென். தாவீதே, உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது, ஆனா சவுலுக்கு எல்லாமே தெரியுது. ஏன் நம்மளை துரத்துறான் தெரியுமா சாத்தான்? அவன் அறிந்திருக்கிறான். என்ன அறிந்திருக்கிறான்? இவன் இப்படியே விட்டா நாளைக்கு அவர் கூட சிங்காசனத்துல இவன் உட்கார போறான். விடக்கூடாது, விடக்கூடாது. இதை சவுலும், ஆமென், ஆமென், சவுலும் அறிந்திருக்கிறான்னு சொல்லி குறிக்க போயிடாதீங்க. ஆமென். அவன் தெரிஞ்சதுனால தாவீதை தாழ்த்த பார்க்கிறான். இதான் உலகம். ஆமென். மேன்மையை தெரிஞ்சு தாழ்த்த பார்க்கிறாங்க. தாவீது மேல இருக்கிற அபிஷேகத்தை தெரிந்து சகோதரர்கள் தாழ்த்த பார்க்கிறாங்க. அந்த ஆடுகளை எங்க விட்டுறத, கிளம்பு. ஏன்னா தெரியும், என்ன யுத்த களத்துல வந்துட்டான், அடுத்து எங்க தான் போறான்? அரண்மனைக்கு போயிடும். விரட்ட பார்க்கறாங்க. உலகம் தெரிஞ்சு தாழ்த்த பார்க்குது. அவர் தெரிஞ்சு தூக்குறார். தூக்கினார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வச்சு, ஆமென், அதை சவுல் அறிந்திருக்கிறார். ஏன் துரத்துறார் தெரியுமா? தாவீதே, எப்படியும் நீ போய் உட்கார போறீன்னு தெரியும். அதனால இருக்கிறது வரைக்கும் அவனை காட்டல. ஆமென். தாவீதின் வாழ்க்கை துவங்கினது காட்டல. ஆனா தாவீது எப்படி பாடி முடித்தார் தெரியுமா? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இங்கே ஒருவேளை அலைச்சல் இருக்கலாம், இங்கே பிரயாசங்கள் இருக்கலாம். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே பல இடங்களிலே கூடாரங்கள் பெயர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, சுதந்திரிக்கிற ஒரு நித்தியம் இருக்கிறது. அங்கே சவுலுக்கு வர முடியாது, அங்கே சத்துருவுக்கு பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் இதுக்கு என்ன செய்யணும்? திடப்படு, திடப்படு. ஹல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறதை பாராதே, இனி இருக்க போகிறதை. தாவீதே, உன் பலத்தால உன்னால போக வேண்டிய தூரம் மட்டும்தான் போக முடியும். அதனால தாவீது என்ன பாடுகிறார் தெரியுமா? என்னை பலத்தால் இடை கட்டி, இடை கட்டி. ஆமென். சங்கீதம் 18:33 வாசிங்க, செபிக்கலாம். சங்கீதம் 18:33.
அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை நிறுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதை எப்போ பாடினார் தெரியுமா? இந்த டைட்டில் வாசிங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுத்த நாளிலே கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன பாடுறார் தெரியுமா? என்னை பலத்தால் இடை கட்டி என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்திலே. அப்ப தேவன் திடப்படுத்துகிறார், தாவீதை திடப்படுத்துகிறார். தாவீதை விட்டா எங்க தாவீது போவார்? அந்த இடத்துக்கு போவார்? இல்ல, போக வேண்டிய தூரத்துக்கு. ஆண்டவர் இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுறேன், இது வேலைக்கு ஆகாது. அவன் யோனத்தான் அனுப்புறார், சிநேகிதர் அனுப்புறார். திடப்படு, நீ ராஜாவா இருப்பீர். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது சவுலுக்கும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தான் விசுவாசத்தை அவனை பார்த்து படிச்சிருங்க. பைபிள் சொல்லுது, பிசாசும் விசுவாசித்து நடுங்குதான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், தெரிஞ்சதுனால உன்னை காட்டை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது என்று உன் ஆரம்ப நிலையிலேயே அமிழ்த்த பார்க்கிறான். நீ பலப்படு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நீ இந்த ஸ்டார்டிங்ல உன் வாழ்க்கையை துவங்கும் போது இருந்த பாத்தியா, அங்க சிங்கத்தோடு யுத்தம் பண்ண திருப்பியும் காடு எல்லாம் முடிஞ்சு யுத்த காலத்துக்கு கோலியத்தோடு யுத்தம் பண்ணி அப்பா இப்போ ராஜ அரண்மனைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இன்ஸ்ட்ருமெண்ட் கோலையும் தடியும் வச்சிட்டு இருந்தவன் கையில இன்ஸ்ட்ருமெண்ட், கொஞ்ச நேரத்துல திருப்பியும் காடு. என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இங்க பாரு, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு. ஆமாம், அது வர உன்னை அந்த ஆரம்பம் இவனை இப்படி மேல விட்டா, இவனை வளர விட்டா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா திட்டம் போட்டது தாவீது அல்ல, நிறைவேற்றுகிறவர் போட்டார். என்னை குறித்த திட்டத்தை எழுதினது நான் அல்ல, என் அப்பா அல்ல, என் அம்மா அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னமே என்னை தெரிந்தெடுத்தவர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை கைவிடவே மாட்டார். ஆமென். திடப்படுங்க, கர்த்தருக்குள் திடப்படுங்க, கர்த்தரை முன்பாக வைத்திருங்கள், கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கேளுங்கள், கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேளுங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களுக்கான ஸ்தானத்தில் நிறுத்துவாராக, உங்களுக்கான சுதந்திரத்தை சுதந்திரிக்க வைப்பாராக. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ரெண்டு கைகளை உயர்த்தி, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. பலனும் நீரே, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான என் மேல், சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலனும் நீரே, ஹல்லேலூயா. சரபலகமதனரா, பலனும் கோட்டையும் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, நான் நிலையற்றவர். கர்த்தாவே, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஆமென்.
ரிபாலா கபதன ரபடரா. பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. பலனும் ஹல்லேலூயா. சொல்லுமா, உலர்ந்த என் எலும்புகள், உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. உலர்ந்த உயிரடைந்தோங்க, ஆமென். உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உணர்வினை. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே, என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. ரிபலா கபதனரா ஹந்தரேடரா. பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. பலனும் நீரே, உம்மை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் திடனற்று போவதல்ல உங்க சித்தம். நாங்கள் திடன் கொண்டு எங்களுக்கான ஸ்தானத்தில் இருக்கவும், எங்களுக்கான சுதந்திரத்தை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். எனவே எங்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவர், எப்பொழுது நாங்கள் உம்மை முன்பாக வைத்திருக்கவும், உம்மிடத்திலே அடைக்கலம் தேடவும், உம்மிடத்திலே ஒத்தாசை தேடவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. அப்படியே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் ஒத்தாசையாய் இருந்து திடப்படுத்தி இவர்களுக்கான வாசலிலே பிரவேசிக்க, இவர்களுக்கான ஸ்தானத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாங்கப்பா. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.